ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிசேரியன் பண்ணவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு 20 விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நம்ம சிசேரியன் பண்ணவங்க பண்ணக்கூடாததெல்லாம் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோவில். இது இந்த வீடியோவில் 20 விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி அதன்படி கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, சிசேரியன் பண்ணவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து வெயிட் தூக்கக்கூடாது. வெயிட்டு தான் தூக்கவே கூடாது. அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு டிப்ஸு. வெயிட்டு தூக்கவே கூடாது. என்னால் வெயிட்டு தூக்காமல் இருக்க முடியாது, ஒரு பக்கெட் தண்ணினாலும் நான் தான் எடுத்துகிட்டு போய் குளிக்கணும், வீட்டுக்காரருக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தண்ணி தூக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்காரரை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். பக்கத்தில் நம்மளை பார்த்துக்கிறவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளை கவனிக்க சொல்லுங்கள். தண்ணி மட்டும் வெயிட்டு தூக்கிடவே செய்யாதீங்க. அதே போல் உங்கள் குழந்தையுமே, பெரிய குழந்தைங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் தூக்க வேணாம். இப்போ பிறந்திருக்க குழந்தைய மட்டும் நீங்கள் எடுத்து பால் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உடற்பயிற்சி செய்யவே கூடாது. உடற்பயிற்சி வந்து செய்யவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த தையல் வந்து புண்ணு வந்து வெளியில் ஆறி இருக்கும், உள்ளே வந்து ஆறாது. அது வந்து 5 மாதங்கிட்ட ஆகும். கர்ப்பப்பை எல்லாமே கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும். எல்லாமே நார்மலாக நம்மளுக்கு பழைய உடல் மாதிரி நார்மலாக ஆகிறதுக்கு எப்படியும் 5 மாதம் ஆகும். அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடாது. சில பேர் வந்து ஸ்கிப்பிங் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸ்கிப்பிங்லாம் பண்ணவே கூடாது. கர்ப்பப்பை வந்து இறங்கிரும் கீழே. அதனால் உடற்பயிற்சியில் என்னென்ன செய்யக்கூடாதோ எதையுமே செய்யாதீங்க. யோகா செய்யணுன்னா செஞ்சுக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா, மாடிப்படி வந்து அடிக்கடி ஏறி இறங்கவே கூடாது. ஏன்னா தையல் போட்ட இடம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும். நம்ம வந்து கீழேருந்து உக்கி மேலே ஏறும்போது அந்த தையல் வந்து வயிற்றில் தையல் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் மேலே கீழேயும் ஏறி இறங்காதீங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இருமல், தும்மல், அந்த மாதிரி சளி பிடிக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து இருக்கவே கூடாது. சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலே நீங்கள் டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தும்மல் வந்து அடிக்கடி வரும். நம்ம தும்மும்போது வந்து வயிற்றில் தான் பிடிக்கும், இருமும் போதும் வயிற்றில் பிடிக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதில் வந்து ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் சளி பிடிக்கிறதுக்கு வந்து ஜில்லுன்னு எதுவுமே சாப்பிடாம கண்ட்ரோலாக இருந்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, புண்ணு ஆறுவதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதிக நேரம் வந்து குளிக்கிறத தவிர்க்கணும். புண்ணு சரியாக இன்னும் ஆறலை அப்படின்னாலே நம்ம வந்து அதிகமாக குளிக்கக்கூடாது. ரொம்ப நேரம் சில பேர்லாம் பைப்பில் தண்ணி வரும், அவங்க பாட்டுக்கு பிடிச்சி குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நேரம் குளிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அதனால் தூர போயிடணும். ஏன்னா அந்த புண்ணு வந்து அதிகமாக தண்ணி பட அப்படி ஊறிக்கிட்டே இருக்கும். அப்புறமா அதுவும் வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தண்ணி பட்டுச்சுதுன்னா அது காயாது புண்ணு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிட்ரஸ் பழங்கள் வந்து தவிர்க்கணும். சிட்ரஸ் பழம் வந்து எலுமிச்சை பழம், அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழம், அந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, புண்ணை வந்து கையை வச்சு ஓயாமல் தொட்டு பார்க்குறது, கையை வச்சு துடைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கையில் வந்து கிருமிகள் இருக்கும். அதனால் ஒரு துணியை வச்சு நீங்கள் துடைக்கணும். துணியை வச்சு நீங்கள் வந்து துடைங்க. கையை வந்து ரொம்ப புண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. பட்டுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வயிற்றில் வந்து டவல் கட்டவே கூடாது. சில பேர் வந்து வயிறு விட்டுரும், அதுக்கப்புறமா தொப்பை வச்சிரும், அதனால் டவல் கட்டணும். புண்ணு வெளியில் ஆறி இருக்கும், ஆனால் உள்ளே ஆறி இருக்காது. வெளியில் நம்ம தையலெல்லாம் பெருத்தாச்சு, நல்லா வயிறு நல்லா ஆறின மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம டவலை கெட்டுவோம் அப்படின்னு வயிற்றை இறுக்கி பிடிச்சி டவல் மட்டும் கெட்டிடாதீங்க. புண்ணு உள்ளே இருக்கும். அது ஆறுறதுக்கு 5 மாதமாவது ஆகும். கண்டிப்பாக 5 மாதம் ஆகும். அதனால் டவல்லாம் கட்ட வேணாம். நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தொப்பையை குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் குறைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தாம்பத்தியம் வந்து வைக்கவே கூடாது. 5 மாதத்துக்கு நீங்கள் வந்து
சேர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா அதனாலேயும் நம்மளுக்கு அந்த தையல் வந்து ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூரின், மலம் இந்த 2யும் வந்து நீங்கள் அடக்கவே கூடாது. அதே போல் ரொம்ப முக்கியும் போகக்கூடாது. மலச்சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கி போகவே கூடாது. அது வயிற்றில் போட்டிருக்க தையல்லையும் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா கர்ப்பப்பை உள்ளே வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும், ரொம்ப பூ போல் இருக்கும். ரொம்ப முக்கி நம்ம மலம் கழிச்சாக்கி அது ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து கொடுக்காம இருக்கவே கூடாது. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, எழுந்திரிச்சு உட்காந்து என்னால் பால் கொடுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்காம விடவே கூடாது. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணவங்க தாய்ப்பால் கொடுக்காம விட்டிங்கன்னா அப்புறமா தாய்ப்பால் சுரக்கிறதே கம்மியாயிரும். அதனால் ஆப்ரேஷன் பண்ண உடனேயே நீங்கள் எழுந்திரிக்க முடியாட்டியும் படுத்து இருந்து கொஞ்சம் கொடுத்துக்கோங்க 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி வலித்தாலும் நம்ம எழுந்திரிச்சி இருந்து தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்க நம்மளுக்கு வந்து இந்த தொப்பையும் வைக்காது, தொப்பை வந்து குறையும். அதே போல் தாய்ப்பால் கொடுத்தா நம்ம புண்ணும் நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடான உணவுகளை வந்து தவிர்க்கணும். சுட சோறு சாப்பிட்றது, சுட டீ குடிக்கிறது, அந்த மாதிரி சூடாக வந்து எதையுமே நம்ம உள்ளே வந்து உணவுகளை எடுத்துக்கவே கூடாது. நல்லா ஆற வச்சு சாப்பிட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே போல் குளிர்ச்சியாகவும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி, ஜூஸு எல்லாமே ஜில்லுன்னெலாம் நீங்கள் எடுத்து குடிக்கக்கூடாது. ஐஸ்கிரீமு அந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தவிர்த்தரணும். அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சிக்கன் வந்து சாப்பிடவே கூடாது. பிராய்லர் கோழி சிக்கன் வந்து சாப்பிடாதீங்க. மீன், கருவாடு, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த உணவுகள் வந்து நீங்கள் தவிர்த்தரணும். புண்ணு அரிப்பு கொடுத்துரும், ஆறாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயட் வந்து ஃபாலோ பண்ணவே கூடாது. உங்களுக்கு வந்து எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டா தான், அந்த வீட்டுக்குள்ளே நல்லா சாப்பிட்டா தான் உங்களுக்கு ஹெல்த்து கிடைக்கும். நீங்கள் அந்த குழந்த பிறந்த வீட்டுக்குள்ளே வந்து டயட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தொப்பை வச்சிரும், உடம்பு வச்சிரும், வெயிட் போட்டுரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நல்லா சாப்பிட்டா தான் குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் சுரக்கும். நல்லா சாப்பிடுங்க. என்னென்ன உணவுகள் சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலையணை வச்சு வந்து தூங்கவே கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ரொம்ப தலைவலியெல்லாம் வரும். தலையணை வச்சு வந்து நீங்கள் தூங்கவே செய்யாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு குறுக்கில் அந்த முதுகில் வந்து ஒரு ஊசி போடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதோட பவர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கொண்ட நரம்பு இருக்கு இல்லையா, கழுத்துக்கிட்ட அந்த கொண்ட நரம்பில் வந்து வலி இருக்கும். அந்த கொண்ட நரம்பு அந்த வலி வந்து கொஞ்ச நாள் இருக்கும். அது சரியாக தட்டியும் நீங்கள் வந்து தலையணை வச்சு படுக்கவே கூடாது. ஒரு 3 மாதமாவது நீங்கள் தலையணை வைக்காமல் தூங்குங்க. குப்பரை படுத்து தூங்கக்கூடாது. ரொம்ப மல்லாக்க படுத்து ரொம்ப வயிறுலாம் ரொம்ப இழுத்துட்டு இருக்க மாதிரிலாம் தூங்கக்கூடாது. சரிஞ்சு படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணி தைக்கக்கூடாது. சில பேர் வந்து என்னுடைய வேலை துணி தைக்கிறது. அதனால் எனக்கு தான் வெளியே புண்ணு ஆறிடுச்சுல்ல, இனிமேல் நான் துணி தைச்சேனே அப்படின்லாம் சில பேர் யோசிப்பீங்க. கவனமாக இருங்க. துணி தைக்கிறதுனால உங்கள் கால் வந்து அசையும், இப்படி அசைஞ்சிட்டே இருக்கும். அதனால் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா தையல் போட்ட இடத்துல உள்பக்கமாக புண்ணு ஆறாமல் இருக்கும். கவனமாக இருங்க. அதனால் நீங்கள் வந்து துணி தைக்கிறவங்க வந்து கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் துணி தைக்கிற மிஷின் பக்கமே போக வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் பழையபடி துணி தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடவே கூடாது. டைட்டாக ஜீன்ஸ் பேண்ட்டு, லெகின்ஸு, டாப்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக சில பேர் போட்டிருப்பாங்க. அதில் நம்ம ஜிம்மிஸ்லாம் போடுறதுனால அது அந்த புண்ணில் பட்டு அப்படியெல்லாம் அரிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும் நம்மளுக்கு. அரிச்சதுன்னா சீல் வச்சிரும், சலம் வச்சிரும், அப்புறம் நீர் வடிய ஆரம்பிச்சிரும். புண்ணு வந்துன்னா நம்மளால் தாங்க முடியுமா? தாங்க முடியாது. அதனால் நம்மளுக்கு எது தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு மாத்திரை மருந்துகள் வந்து நம்ம டாக்டர் நிறைய தந்திருப்பாங்க. சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அதை தூக்கி கிடக்கட்டும், இனிமேல் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுல்ல, இனிமேல் அது இதுக்கு அப்படின்னு அதை சாப்பிடாமல் இருப்பாங்க. சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. எத்தனை வேலைக்கு தந்திருக்காங்களோ அதை கரெக்டாக அவ்வளோ மாத்திரை மருந்துகளையும் நீங்கள் சாப்பிட்ருங்க. சாப்பிட தான் உங்களுக்கு புண்ணு வந்து நல்லா ஆறும். அதுக்கப்புறமா வீட்டு வேலைகள் வந்து அதிகமாக பார்க்காதீங்க.
குனிஞ்சு நிமிர்ந்து என்னால் வேறு ஆள் இல்லை எங்களுக்கு பார்க்குறதுக்கு, நான் தான் பார்த்தாகணும் அப்படின்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிறு வேலைகள் வேணால் பார்த்துக்கோங்க. ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்து கடுத்து வேலை பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுக்காரரை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவர் தானே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், வேறு யார் பண்ணுவாங்க? அத்தை, மாமா, அம்மா எல்லோரும் இருக்கிறவங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சில பேர் லவ் மேரேஜ் ஆனவங்க வந்து தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நம்ம 2 பேர்த்துக்குள்ளே தான் மாற்றி வேலை செஞ்சு கொடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லுங்கள். ரெஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 3 மாதமாவது இதை ஃபாலோ பண்ணுங்கள். 5 மாதம் ஃபாலோ பண்ணணும். சரி, குறைஞ்சது ஒரு 3 மாதமாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லபடியாக குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.